கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல்நிலை சரிபார்ப்பு பணி நிறைவு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்நிலை சரிபார்ப்பு பணிகள் நிறைவடைந்தன. இதுகுறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் தினேஷ்குமார் தெரிவிக்கையில், தமிழகத்துக்கு சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் வரவுள்ளது. இந்த தேர்தலுக்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கிருஷ்ணகிரி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள இந்திய தேர்தல் ஆணைய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்நிலை சரிபார்ப்பு பணி பெங்களூரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவன பொறியாளர்கள் மூலம் கடந்த மாதம் 11ஆம் தேதி தொடங்கியது. தற்போது முதல்நிலை சரிபார்ப்பு பணிகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு 2 நாள்கள் நடைபெறுகிறது. முதல் நாளில் 500 வாக்குகள், 1000 வாக்குகள், 1200 வாக்குகள் என பதிவு செய்யப்பட்டு மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் 2092 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதில் 200 வாக்குச்சாவடிகளில் தேர்தல் பயிற்சி மற்றும் விழிப்புணர்வுக்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் போலீசார் பாதுகாப்புடன் கிருஷ்ணகிரி கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்க உள்ளன. முதல்நிலை சரிபார்ப்பு பணிகளைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இயந்திர கிடங்குக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் சீலிடப்பட உள்ளது. முதல்நிலை சரிபார்ப்பு பணியில் கண்டறியப்பட்ட பழுதடைந்த இயந்திரங்கள் பெங்களூரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துக்கு போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட உள்ளதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.